இப்போ அப்பான்னு கூப்பிட்டானே பெரியப்பான்னு கூப்பிட்டானே என்னையா பார்த்து ஆரம்பிக்கலாமா? நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மான்னு கூப்பிட்றாங்கல்ல, அதனால அப்பாவா எதுக்கே எது போட்டி? எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? தலைவர் முதல்வர் இப்போ அப்பான்னு சொல்றாங்களே. அப்பனா நீயா எனக்கு அப்பே? ஒரு நேஷனல் லீடருக்கு அப்பேன்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? வீடியோல உட்காந்துக்கிட்டு எல்லோரும் என்னை அப்பா என்று அழைக்கும் போது பெருமிதமாக கள்ளச்சாராய அப்பா. ஆமா ஆமையா சாராய அப்பா அப்படிதான் சொல்லுவாங்க. கஞ்சா அப்பான்னு தான்ப்பா சொல்ல முடியும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களின் ஒரு பதில்கள் மூலமா உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இது எங்கனக்குள்ளடா இருந்துச்சு? எங்கடா நினைச்சேன்? ஏய், வலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க. முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறதுனால முதல்வர்னு அழைக்கிறாங்க. ஆஹா, இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. என்ன குழந்தை ரெண்டு அப்பாங்குது? காலப்போக்கில் மற்ற பொறுப்புல எல்லாம் வேற யாராவது வருவாங்க, ஆனா இந்த அப்பா என்ற உறவு மாறாது. அப்பா அப்பா அப்படே, ராத்திரில நீ என்னென்ன அக்கிரமம் பண்ணினியோ இப்ப எனக்கு பார்வை தெரியாம போச்சே. அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டி இருக்குன்னு சொல்லுவேன். யாரா நீ? ஏப்பா பெரியவங்க கொஞ்சம் மரியாதையா பேசுப்பா. போடா, என் தகப்பனையே வாடா போடாம உன்னை. நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்துது. போதும்டா ஓட்டது, ரீல அந்து போச்சு, அடிச்ச அடியில கிழிஞ்சு போச்சு. திரைத்துறையில் ஹீரோ ஆக முடியவில்லையே என்ற அந்த நிறைவேறாத ஆசையை இப்படியெல்லாம் நடித்து நிறைவேற்றிக் கொள்கிறாரோ என்ற சந்தேகம் இருக்கு. ஹீரோ சார், நான் வெயிட் பண்றேன் சார். கட்சிக்காரங்க இயக்கத்துக்கு தலைவரானதுனால தலைவர்னு கூப்பிடுறாங்க. யாரும் அப்பான்னு ரெஃபர் பண்ண மாட்டாங்க தலைவர். இவரே தான் தலைவர் தான் சொல்லுவார். இவர் உதயநிதி அவர்கள் பேசும்போது பாருங்க, தலைவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க, கவனிச்சிருக்கீங்களா? அப்பான்னு சொல்ல மாட்டாரு. ஒரு துணை முதல்வர் தினேஷ் சொல்றாரு, சார் அண்ணன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார், என்னையா பண்ணும், ஒரு வீடியோ போடலாம் சார் அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு அறிவு என்ன? அது எங்க இருக்கு? இந்த குடும்பத்துக்கே சினிமா பைத்தியம். நான் சீரியஸா சொல்றேன். நான் இதை ஒரு வேணுக்குன்னு விமர்சனம் பண்ணுன்றதுக்கெல்லாம் சொல்ல. அப்பா சிஎம், அப்பா டெல்லி, இது போதும் சார். என்ன காரணம்னா, தொடக்கம் முதல் இன்று வரை இவர் ஒரு நாள் கூட சொந்தமாக பேசியதில்லை இல்லையோ. ஆக எங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறப்படா. ஆரம்ப காலத்துல இருந்து பேப்பரை பார்த்து படித்து அப்படியே பழக்கப்பட்டவர். அந்த பாரா இப்ப ரொம்ப ரோலிங் ஆகுது, விட்டுருங்க. நான் சொல்றது சிஎம்க்கு நடக்கிறது எதுவுமே தெரியாதுங்கன்னு நான் சொல்லும்போது இன்னும் கூட நிறைய பேர் நம்பவில்லை. இப்போது நம்ப தொடங்கி இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். நான் ஒரு பொம்மையாகவே மாறிவிட்டான். இவர் வீடியோ போட்டார், ஞாபகம் இருக்கா? தொட்டுப்பார் தட்டிப்பார்ல அவங்க தட்டிட்டாங்க. சீண்டி பார்த்தாரு திமுகவையும் திமுக காரணையும் சீண்டி பார்த்தா ஆக மாட்டேன். தட்டுனதுனால இவர் தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோ போட்டாங்க. ஒரு வருஷம் ஜெயில வச்சிருந்தாங்க. 563 நாளுப்பா. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஓய்வு நேரங்களில் பார்க்கறது உண்டு. செய்திகளை விட மக்களோட கமெண்ட்ஸ்